ஜனவரி 15 வருகிறாள் கைமகள். ஜனவரி 15 வருகிறாள் கைமகள். வருகிறாள் அவள் அன்பை விதைப்பாள், பண்பை வளர்ப்பாள், மனிதன் தலைத்தோங்கும், நாடு செழிக்கும், காடு வளரும் என கவிதைகள் பலர் எழுத, கதைகள் சிலர் சொல்ல இப்படித்தான் கல்கிறது வருடங்கள். பேரிடர்கள் வந்துதான் தொலைகின்றன. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்களும் தீக்குளிப்பு நாடகங்களும் அரங்கேறுகின்றன. இதனிடையே தான் மக்கள் திருவிழாக்கள், கோயில் புடைவிழாக்கள், சூறை விழா, மார்கழி பஜனைகள், தீமிதி திருவிழா, நடந்தே மலையேறுதல், கடலாடுதல் என்றே வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இறைவன் காத்தருள்வான் என்று உச்சமாய் கருதுகிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் கடந்து தான் முன்னேறி செல்கிறோம். எல்லாவற்றையும் கடக்கிறோம். கடப்பதுதானே வாழ்க்கை. எப்படியோ எந்த பெரிய கடவுளாவது காப்பாற்றி அருளட்டும். தை தமிழ் பொங்கல் திருநாள் புதியதோர் சூரிய விடியல் பெறும். போதும் மழை, போகட்டும் மழை, மனிதர்கள் வாழ வழிசை. மலையே மலையே மலையே, வாழும் இடமெல்லாம் நீ வந்து பெருகி நின்றால் மூழ்கி என்றோம் நிற்கிறோம். போதும், வந்தது போதும், இனியும் தாங்காது வையகம். மார்கழி பனி மூட்டத்துடன் தொடங்குகிறது தைமகளின் வருகை. அவள் வரும்பொழுது மழையுடன் தை தையென தாங்கு தாங்கென முன்னெச்சரிப்புடன் வந்தாள். ஊருக்குள் தஞ்சம் புகுந்தாள். வஞ்சம் தீர்த்தபடி வந்து தீர்த்தாள். பிறர் உள்ளமெல்லாம் வற்றி போனது. சுற்றி சுற்றி அடித்த வெள்ளமெல்லாம் வடிந்த பின்னரும் விடுவதாய் இல்லை மழை. அது கொண்டு வந்து தந்தது ஞானம். அது கொண்டு வந்து தந்ததா ஞானம் அறியவில்லை மனிதர்கள். தாங்கள் செய்யும் தவறுகள் ஏதும் உறுத்தாமல் பிறரையும் அரசையும் குறை சொல்லி வாழ்ந்து பழகி கொண்டார்கள். என்னத்த சொன்னாலும் எத்தனை பண்ணினாலும் மறந்து போகும், மறந்தே போகும். நியாய விலை கடையில் பரிசு தொகுப்பும் ரூபாய் 1000ஐயும் ஆனந்தமாய் வாங்கி ஆர்ப்பரிப்போம், கொண்டாடுவோம். அகந்தையை ஒழித்து குலவை விட்டே கொண்டாடுவோம். பிறக்கும் தைத்திங்களில் மணக்கும் மங்களமாய் மகத்துவம் காண மனித குலம் தழைத்தோங்க கரும்பாய் இழைத்திட ஆறுதலாய் சில்லென வார்த்தைகளால் வாக்கியங்களால் நிரம்பி வெளியிட்டும் எங்கள் வீட்டு பொங்கல் பானை. புதிய விடியல் தரட்டும், வையகம் வாழ்த்தட்டும். உங்கள் செழிய அன்போடு சேசா போடும்.